மூணுல ஒரு விரலை நீ தேர்ந்தெடுத்துட்ட. நீ தொட்டது இந்த விரல். இந்த விரல் நான் யார சாகடிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதோ சபதம் பண்ணிட்டீங்க, ஆனா அது எப்படி முடியும்? மகா சர்ப்ப யாகம். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? அமிர்தவரத்துல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். என் செல்ல பேரனோட நான் மட்டும் தனியா கோயிலுக்கு போகணுங்கிறது என்னோட ஆசை. இதாங்க எனக்கு வேணும். இதான் நீங்க பர்த்டேக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட். இன்னொரு விஷயம், என் மனசு புண்படாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். ஓகேவா? என்னங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்ன யோசனை பண்றீங்க? சரிங்க. அப்பா, உங்க வயல ஒரு வார்த்தை வரவழைக்கணும்னா நான் 100 வார்த்தை பேச வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு விஷயம் காமெடி நடந்துச்சு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. எப்படியோ அர்ஜுன் என் கூட வெளியில வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. எங்க அவன் ஒத்துக்காம போயிடுவானோன்னு நான் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். பாட்டி, மயூரி, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது சரி, நாளைக்கு நீங்க அர்ஜுனை எங்க கூட்டிட்டு போக போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் அப்பவே சொன்னனே, கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அது அவன்கிட்ட நீங்க சொன்ன பதில். ஆனா நீங்க வேற எங்கேயோ கூட்டிட்டு போக போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் பாட்டி, இப்பெல்லாம் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்றது இல்ல? மயூரி, இதுல கேக்குறதுக்கும் சொல்றதுக்கும் எதுவும் இல்ல. இப்போதைக்கு நீ அமைதியா இரு. என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இங்க பாரு, நாளைக்கு உன்னையும் நான் எங்க கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சந்தோஷமா? அப்படியா? எங்க பாட்டி? எங்கன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னேன்ல. என்ன, அர்ஜுனை வெளியில கூட்டிட்டு போறீங்களா? எங்க போறீங்க அத்தை? அத்தை பதில் சொல்லுங்க. அர்ஜுனை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஒன்னும் இல்லை ஹேமா. அது நாளைக்கு அர்ஜுனுக்கு 25 வயசு முடியுது இல்லையா? 1-2 கோயிலுக்கு அவனை கூட்டிக்கிட்டு வரதா ஏற்கனவே நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, அவ்வளவுதானா? அப்படின்னா சரிங்க அத்தை. எனக்கு என்னமோ அந்த சுவாமிஜி சொன்ன வார்த்தையை நினைக்கும் போதெல்லாம் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். அர்ஜுன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்கிறதே என்னால கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது அத்தை. ஹேமா, உன்னோட பயம் பதட்டம் எல்லாம் எனக்கு புரியுது. அதான் நான் இருக்கேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஒன்னு புரிஞ்சுக்க, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க இருக்கிறீங்கிற தைரியம் தான் அத்தை எனக்கும். அத்தை,
வீட்டுக்கு வளையல்காரன் வந்திருக்கான். யாருக்காவது வளையல் வாங்கணும்னு ஆசை இருந்தா வாங்க. பாத்தீங்களா அத்தே, வளையல்காரன் வந்திருக்கானா அது நல்ல சகுனம் தானே. மயூரி வா, நீ வந்து 4 வளையல் போட்டுக்கோ. அத்தை நீங்களும் வாங்க. வா வாங்க பாட்டி. எங்க சித்ரா, வளையல்காரன் வந்திருக்கான்னு சொன்ன எங்க ஆளையே காணோம். வெளியில நிக்க வச்சிருக்கேன் அத்தை. நீங்க எல்லாரும் வளையல் வாங்குவீங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. தேவையில்லாம அவனை உள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்பணும். அதுக்காக தான் வெளியே நிப்பாட்டி வச்சேன். ஷோ, என்ன பொண்ணுமா நீ. நாளைக்கு நம்ம அர்ஜுனோட பிறந்த நாள் இல்ல. இப்படி ஒரு விசேஷமான சூழ்நிலையில வளையல்காரன் வீடு தேடி வந்திருக்கானா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நாங்கெல்லாம் வளையல் வாங்கி போடாம இருப்போமா? கண்டிப்பா வாங்கி போட்டுக்குவோம் இல்ல மயூரி? ஆமாமா, நம்ம அர்ஜுன் பர்த்டேனா நமக்கெல்லாம் விசேஷம் தானே. கூப்பிடுங்க, கண்ணாடி வளையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சித்ரா, வளையல்காரன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான்னா அது நல்ல சகுனம். அவனை அப்படி வெளியே நிக்க வைக்க கூடாது. உள்ள கூப்பிடு. சரிங்க பாட்டி. எனக்கு கலர் கலரா வளையல் வாங்கி போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இப்பவே அவனை கூப்பிடுறேன். வளையல் வாங்குவீங்கன்ற நம்பிக்கையில வாசலுக்கு வந்துட்டேன். உள்ள வர அனுமதிப்பீங்களா தாயே? நீங்க உள்ள வர்றதுக்கு எங்க கிட்ட அனுமதி கேட்கணுமா? பொம்பளைங்க இருக்கிற வீட்டை தேடி வளையல் தன்னாலேயே ஓடி வந்துரும்னு எங்க பாட்டி சின்ன வயசுலயே கதையெல்லாம் சொல்லுவாங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. தயவு செஞ்சு உள்ள வாங்க. நீங்க 1000 சொன்னாலும் வீட்டுக்கு பெரியவங்க வான்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதும்மா. வீட்டுக்குள்ள வாப்பா. எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற வளையல் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வாப்பா உள்ள. கண்ணாடி வளையல் போடுற பொம்பளைங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப அமோகமா வருமா. இந்த வீட்டு பொம்பளைங்க கையில வளையல மாட்டி விட்டுட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருங்கன்னு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேம்மா. சரி வாங்க வாங்க, வளையல் போட்டுக்கிற பொம்பளைங்க எல்லாரும் உள்ள வாங்க. சித்ரா, போய் அமிர்தாவையும் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. நீங்க உள்ள வாங்க. சரிம்மா. ஒரு வழியா நீ ஒரு விரலை தேர்ந்தெடுத்துட்டல. நீ தேர்ந்தெடுத்தபடி யார முதல்ல சாகடிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இல்ல
இந்த சேஷா யாரை குறி வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ காட்டின 3 விரல்ல யாரோட பேர் இருக்குன்னு கூட தெரியல. ச்சே, அதை பத்தி நினைக்க நினைக்க மனசுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அமிர்தா மேடம், அமிர்தா மேடம், ஏங்க அமிர்தா, என்னங்க நீங்க? நான் என்னடானா மழை காலத்துல பொங்கி வழியில நீர்வீழ்ச்சி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னடானா சம்மர்ல தண்ணி இல்லாம வறண்டு போன நீர்வீழ்ச்சி மாதிரியா இருக்கீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வார்த்தை பேசுறீங்க. எப்பவும் நீங்க உங்க உலகத்துல தான் இருப்பீங்க. சரி, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சுங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ம், அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அர்ஜுனா மட்டும் இருக்க கூடாது. அமிர்தா, வளையல்காரன் வந்திருக்கான், கீழே வந்து வளையல போட்டுக்கோவா. அத்தை உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன, வளையல்கார வந்திருக்கானா? ஆமா அமிர்தா, அவன் கொண்டு வந்திருக்க வளையல் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? வா. கண்டிப்பாக்கா, இதோ வந்துட்டேன். அம்மா, நான் என் வளையல் போட்டுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஆசைப்படுறேன். வளையல்காரன் வந்திருக்கானா நான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படணும்? இந்த மாதிரி விஷயங்கள் மேல எனக்கு எந்த மோகமும் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்ல. அப்புறம் ஏன் இந்த மனித உலகத்தோட ஆசைகளுக்கு பலியாயிட்டே இருக்க? இல்ல, இப்படி நடக்க கூடாது. என் மனசு சஞ்சலப்படவே கூடாது. வளையல்காரன் வந்தா எனக்கு என்ன? ஏற்கனவே சேஷாக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், இனி இந்த பந்தங்களுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் நான் மாட்டிக்க கூடாது. யார் வேணா வரட்டும், நான் எதுக்காக போகணும்? அமிர்தா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? வா, கீழே போலாம். எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அமிர்தா, என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஏதாவது கற்பனை உலகத்துல போயிட்டியா? இன்னும் வளையல கையிலேயே போடல, அதுக்குள்ள நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்றீங்கக்கா? என்ன கனவு? இந்த அர்ஜுன் பத்தி தான். பின்ன என்ன அண்ணே, என்னோட அமிர்தா என்ன பத்தி இல்லாம வேற எதை பத்தி கனவு காண போறாங்க? அதுவும் சரிதான். சரி, கனவெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் கண்டுக்கலாம். வளையல்காரன் போயிட்டானா திரும்ப வர்றது கஷ்டம். வா அமிர்தா, வந்து வளையல போட்டுக்கோ. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் கனவு கண்டுக்கோ. அண்ணி, நீங்க கீழே போங்க. அமிர்தாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. ஜெய் மகாருத்ரா. போதும் போதும் போதும், இத்தனை நாள் காத்துட்டு இருந்தது போதும் போதும் போதும். இனிமே காத்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல.
இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட இருக்கிற சக்திகளுக்கு தான் அவமானம். ருத்ரா காரியத்துல இறங்கிட. இன்னும் 2 நாட்கள்ல உன்னோட எல்லா போராட்டத்துக்கும் தீர்வு கிடைச்சாகணும். இந்த மகா சர்ப்ப யாகம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அக்னி பரீட்சை. ஒண்ணு நான் என் உயிரை விடணும், இல்ல அந்த நாகராணி எனக்கு கைதாகணும். நாகமணி எங்க இருக்குங்கிற ரகசியம் வெளியில வரணும். என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சே ஆகணும். நடக்கும். என்ன ஆனாலும் அதை நான் நடத்தி காட்டியே தீருவேன். இந்த அக்னிக்கு என்ன சமர்ப்பிச்சாவது சரி, எல்லா ரகசியத்தையும் நான் வெளியில கொண்டு வருவேன். இந்த ருத்ர சாதாரண ஆள் கிடையாது. மிகப்பெரிய திறமசாலிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியட்டும். தான் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்காக உயிரையும் விட துணிஞ்ச தைரியசாலின் இந்த உலகம் என்னை பத்தி பேசட்டும். இதான் என் முடிவு. திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அத்தனை உண்மைகளையும் என் உயிரை பணைய வச்சாது வெளியில கொண்டு வருவேன். யுத்த களத்துல நான் கால் வச்சிட்டேன். செத்தாலும் பொழைச்சாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இந்த ருத்ர. ஜெய் மகாருத்ரா. என்னங்க அமிர்தாது, வளையல்னு சொன்ன உடனே எல்லாம் புள்ளிமன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓட்டுறத பார்த்துருக்கேன். நீங்க என்னடானா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னங்க யோசனை பண்றீங்க? ஒன்றும் இல்லை. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க கைக்கு எந்த கலர் வளையல் நல்லா இருக்கும்னு என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான் இருக்கீங்களா? சோ அதனால தான் அன்னைக்கு கூட்டப்பா உங்க கூட போலியா? சரி பரவாயில்ல, நாம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒன்றும் தேவையில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வளையல் வேண்டாம். என்ன சொன்னீங்க? வளையல் வேண்டாமா? ஆமா, எனக்கு வளையல் வேண்டாம். வளையல் போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பேரை கேட்டாலே என் உடம்பெல்லாம் எரியுது. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஐஸ்கிரீம் விஷயத்துல கூட நீங்க இப்படிதான் பேசுனீங்க. ஆனா அதுக்கப்புறம் ராத்திரி எனக்கு தெரியாம ரகசியமா சாரி இப்ப எதுக்கு அந்த விஷயம்லாம் விட்டுலாம்ல? அதை விட்டுலாம். நீங்க சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 100 முத்தம் அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். வேண்டாம் விடுங்க, இந்த முத்த கதையெல்லாம் விட்டுடலாம். வாங்க கீழே போய் வளையலை செலக்ட் பண்ணலாம். நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, எனக்கு வளையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த நாக்கு போய் சொன்னாலும் இந்த கண் இருக்குல்ல, அது நமக்கு எல்லா உண்மைகளையும் சூப்பரா வெளிப்படுத்திடுங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் ஒரு கண்ணாடி பாருங்க. உங்க கண்கள்ல கலர் வளையல் வாங்கி போட்டுக்கணும்னு கலர் ஆசைகளா எப்படி பிரகாசமா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். உங்க வார்த்தைகளால மயக்கி என்ன ஒத்துக்க வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்க பிரமையா தான் இருக்கும். அப்படியா? சரி விடுங்க, நான் கீழே போய் அம்மாவுக்கு, அண்ணிக்கு, மயூரிக்கு எல்லாருக்கும் வளையல் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுலயும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற வளையல்னா மயூரிக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க அர்ஜுன், நானும் உங்க கூட வரேன். அப்ப கேட்டதுக்கு என்னமோ வர மாட்டேன்னு சொன்னீங்க. வேண்டாம், நான் மட்டும் கீழே போயிட்டு வரேன்.
அப்போ அப்படி சொன்னேன். இப்போ கீழே வரணும்னு தோணுது. இருங்க, நானும் உங்க கூட கீழே வரேன். ஆ, கீழே வரணும்னா என்னுடைய நிபந்தனை ஒண்ணு இருக்கு. அதுக்கு சரின்னு சொன்னா மட்டும்தான் வரலாம். என்ன? ஆ, இந்த அர்ஜுன் தன்னோட மனைவிக்கு வளையல் போட்டு விட தான் கையால மனைவியே தூக்கிக்கிட்டு போவான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்படியா? சரி, அப்படின்னா நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அது கீழே எல்லாரும் இருக்காங்க, எப்படி நீங்க இப்படி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தை விடுங்க, உங்களுக்கு ஓகேவா?